ஹீரோயின் பற்றி சொன்னால் வந்து அந்த பொண்ணு வந்து பயமாக இருக்குது. பொதுவாகவே பேரரசு வந்து எப்பவுமே ஹீரோயின் பக்கத்தில் தான் உட்காருவார். ஏன் தள்ளி உட்கார்ந்துட்டாருன்னு இப்போ தெரியுது. தெரியாமல் பட்டுட்டா கூட அடி பின்னிடுவாங்கன்ட்டு ஒரு பயம். பின்னுறது மட்டும் இல்லை, பாட்டில் உடைச்சி கையில் எடுத்து சக்கு 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 சக்குன்னு அந்த நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தி நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஒரு இந்த வெள்ளிக்கடை ஓனர் மாதிரி வந்திருக்காரு. முதல்ல எல்லாம் தங்கத்தில் போடுவாங்க, இப்போ தங்கம் ஜாஸ்தி விலையாகி போச்சுன்னு இவர் ஃபுல்லாக வெள்ளிலேயே போட்டுருக்க. மாப்பிள்ளை வாப்பா, வா மாப்பிள்ளை மேலே. எவ்வளோ பவுன் இருக்கும்பா அது? ஆக்சுவலாக என்னோட டார்கெட் வந்து 5 கிலோ. இப்போ 2 கிலோ போட்டிருக்கேன். 1 கிலோ போகிறதுக்கு டைம் இல்லை, பெயின்னால நிறையா ஃபிசியோதெரப்பி பண்ணுறேன். வீட்டில் கட்டி வச்சுருக்கேன். இவ்வளோ வெயிட் ஏற்றினா அப்புறம் ஃபிசியோதெரப்பி பண்ண வரும், அதே இழுக்கும்டா. நீ சொன்னிய உன்னுடைய குருநாதர் ராக்கி ராஜேஷை அறிமுகப்படுத்துனதே நான் தான். ஸோ குருவுக்கு மிஞ்சின சிஷியனாக இருக்கிறேன். ஸோ விரைவில் உன்னுடைய திறமையால் இந்த படத்தில் ஃபைட் எல்லாமே ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அதாவது ஃபைட்டுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு பெண் வந்து வெகுண்டெழுந்து அடுத்தவனை தாக்குனா எந்த மாதிரி இருக்குமோ அது ஒரிஜினாலிட்டி இருந்தது அந்த அதில். அதனால் கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணி இந்த வெள்ளியெல்லாம் தங்கமாக மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை. கரெக்டா? கரெக்டு தானே? அப்படியே ஒரு பவுண்டை நம்ம பக்கம் தள்ளி விட்டா அதுவும் சந்தோஷம். இன்றைக்கெல்லாம் பவுனுன்னு வாயில் சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது. இனிமேல் தங்கம்னு பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிறதோட சரி. கூடிய விரைவில் தங்கம் வந்து டிக்ளேர் பண்ணிடணும் எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு மெட்டல்னு. அப்போ தான் ஏழைகளுக்கெல்லாம் சந்தோஷம் வரும். என்ன அந்த அளவுக்கு விலையேற்றம், தங்கத்தினுடைய விலையேற்றம் இருக்குது. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தா தம்பி சொன்னார், இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு காட்சிகளையும் அமைச்சு ஒரு நல்ல ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டில் அது வந்து சஞ்சீவெல்லாம் நடித்தது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா கதைக்குண்டான விஷயத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சஞ்சீவி இவர் மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவர் அசால்ட்டாக நடிச்சிருக்காரு. அப்படி அந்த டுவேட் கூட ரொம்ப அழகாக அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம். வாழ்த்துக்கள் கண்ணே, பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும். நமக்கு நேற்று நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரல, 2 நாளாக கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன். உங்களுக்கு தெரியும், கரூரில் நடந்த திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. 40 விலை மதிப்பில்லாத உயிர்களை இழந்திருக்கோம். 41. இதில் நம்ம சொல்கிறது கருத்தை பதிவு பண்ணுறதுன்னு இன்னும் அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாகவே அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. இந்த கூட்டம் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாமல் கொஞ்சம் தூரமே தள்ளி நின்று பாருங்கள். எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள், அந்த உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பங்கள் எப்படி தத்தளிக்கும், எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க, எவ்வளவு எதிர்கால கற்பனைகளோட. அது ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதிகளாக போகிற ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட அதில் இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப சுமையாக இருந்தது. இதை கேட்டு நடிகர் திரு விஜய் அவர்கள் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம். நம்ம எல்லாம் வந்து இறந்தவர்களோட குடும்பங்களோடு சேர்த்து நடிகர் திரு விஜய் அவர்களுடைய மனசோடு நம்ம நிற்போம். ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து. எதுக்கு விசாரணை அது இது வருது, அது என்ன ஏதுன்னு பின்னாடி அது அரசியல், அதுக்குள்ளே போக வேண்டாம். நமக்கு உயிர்கள் தான் முக்கியம். போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது. இறைவனால் முடியாத ஒன்று என்னென்னா எத்தவங்களை உசுரோடு கொண்டு வர்றது. ஆக அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஒரு செகண்டு நம்ம ஒரு மௌனமாக எல்லாரும் அஞ்சலி செலுத்தலான்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் நடக்காமல் இருக்கணும். அரசியல் தலைவர்களும் சரி, அந்தந்த ஊரில் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுற அந்தந்த கட்சி நிர்வாகிகளும் சரி, காவல்துறையும் சரி, அரசும் சரி, ஒவ்வொரு தலைவர்களுடைய சக்திக்கு ஏற்ப எந்த அளவு கூட்டம் சேருமோ அந்த மாதிரி இடங்களை ஒதுக்கி அதற்குண்டான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று திரையுலகத்தின் சார்பாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீரத்தமிழச்சி படம் ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இந்த படத்துக்கு நிறைய தியேட்டர்கள் கிடைக்கணும். இன்றைக்கி தியேட்டர்கள் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஒரு நல்ல வியாபார நுணுக்கங்கள் தெரிந்த, இந்த தியேட்டரை பிடிக்க வல்லமை படைத்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இதுக்கு கிடைக்கணும். கிடைச்சிச்சா? பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக நல்ல மிகச்சிறப்பான படம். தயவு பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 100 தியேட்டர் எல்லாம் கூட போகாதீங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு 10 தியேட்டர்னு போட்டால் கூட 70 தியேட்டரு 60 தியேட்டரு, இல்லைன்னா ஒரு 5 தியேட்டர்னு போட்டால் கூட ஒரு 40-50 தியேட்டரில் 3-4 காட்சிகளாக 3 காட்சிகளாக வேணும்னு கேளுங்க. இந்த 3 காட்சிகள் ஓடக்கூடிய படங்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆனாலும் அதுக்கப்புறம் அது வந்து மக்களுடைய அவங்களுடைய தம்பி என்னப்பா ஃபோனில் தியேட்டர் பிடிக்கிறியா? இப்போ இந்த தேட்டரில் வந்து ஜனங்க போய் ஒரு முதல்ல இப்போல்லாம் தேட்டருக்கு வந்து 10 பேர் 15 பேர் தான் வர்றாங்கன்றாங்க புது படங்களுக்கு, சின்ன படங்களுக்கெல்லாம். அந்த 10-15 பேர் ஒரு 100 பேராக சேர்த்துனா தான் அந்த 100 பேர் போய் அந்த மவுத் டாக் வந்து அடுத்தடுத்த படங்கள் வரும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொரு படத்தையும் குறைந்தபட்சம் ஒரு 4-5 நாட்களாவது அந்த தியேட்டரில் 4 காட்சிகளாக அல்லது 3 காட்சிகளாக ஓடக்கூடிய தியேட்டரை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுங்க. தியேட்டருக்காரங்கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது அதை வாங்குங்க. அப்போ தான் இந்த மாதிரி சின்ன படங்கள், நல்ல படங்கள் மக்கள் மத்தியிலே சென்று சேரும் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இனிமேல் யாருக்கிட்டையும் போய் சண்டை போட முடியாது. இனிமேல்லாம் ஒரு லக்கு தான். நல்ல படம் ஓடுறதே லக்காக போச்சு. தப்பான படமெல்லாம் ஓடுறது அது லக்கா என்னன்னு தெரியல. அன்லக்கியாக கூட நல்ல சில படங்கள் ஓடக்கூடாத படங்கள் ஓடும், பெரிய படங்கள் சொல்ல வரேன். பாலியல் வன்கொடுமை, சிறுமியில் கற்பழிக்கிறது, மாணவியில் கற்பழிக்கிறது, கல்லூரி மாணவியில் கற்பழிக்கிறது, எத்தனை நியூஸ். வீரத்தமிழச்சிங்கிறது அடிக்கிறதோ உதைக்கிறதோ ஒருத்தனை அறையிறதோ ஒருத்தனை செருப்பாக அடிக்கிறதோ இது இல்லை. வீரத்தமிழச்சி யாருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை ஒரு மிருகம் சிதைச்சிருச்சு. அதை வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கமாக போயிருமே, இது வெளியே சொன்னால் நம்ம வாழ்க்கை கெட்டு போகுமேன்னு நினைக்காம சமூகத்தில் துணிஞ்சு சொன்னா பாருங்க, அவள் தாங்க வீரத்தமிழச்சி. அவள் வீரத்தமிழச்சி. பொள்ளாச்சியில் கதற கற்பிச்சாங்கல்ல, ஒரு பொண்ணு காதலன்னு சொன்னாலும் நம்பி போனார்ல, அவங்க ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து கதறிச்சு கற்பழிச்சு சின்ன ஆக்கிட்டாங்களே. அந்த வாய்ஸ் அண்ணா விட்டு அவளை செதஞ்சு போயும் அந்த பொண்ணு வெளியே வந்து அவங்க யாருன்னு தோலை உரிச்சதுல அவள் தான் சிகரெட் தமிழ்ச்சி. இங்கே சிலம்பு சண்டை, துப்பாக்கி சுடுறது, பொண்ணு கராத்து தெரியும், இதெல்லாம் வீரம் இல்லை. அது வீரம்ங்கிறது உடல் இல்லை, இங்கே இருக்கிற மனசு இருக்கணும் வீரம். இந்த படத்தில் அதை தான் பார்த்தேன். வீரத்தமிழ்ச்சின்னு யாரு? ஒருத்தன் என்னை தொட்டானா வெட்டு விட்டு, ஐயோ வெளியே சொன்னா நம்ம வாழ்க்கை வருமோ, நாளைக்கு கல்யாணம் ஆகாதோ, எவனு கட்டிக்க மாட்டானோ, கட்டினா கட்டுக்காட்ட போகிறான், தொட்டுறோம் வெட்டியா நாயகர்.
அவன் வீர தமிழச்சி. நமக்கு தெரிஞ்சு பல பாலியல் வன்கொடுமைகள், அதில் வெளியில் தெரிகிறது 10னா வெளியில் தெரியாது 1000ங்க. பயந்து போய் வெளியே சொல்ல நமக்கு தெரியும், சொல்லல எப்படி தெரியும், அப்படி சொன்ன மட்டும் தான் வெளியே தெரியுது. அப்போ சொல்லாது எத்தனை இருக்கும்? வெளியே சொல்லி அந்த நாயிலுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்த அத்தனை பேரும் வீர தமிழச்சிகள். ஒரு பொண்ணு வெகுண்டு விழணும், அநியாயத்துக்கு எதிராக வெகுண்டு விழணும், அதர்மத்துக்கு எதிராக வெகுண்டு விழணும். அதை சொல்கிறது தான் இந்த வீர தமிழச்சி. சுரேஷ் பாரதி, அந்த பாரதி எப்படி உங்கள்கிட்ட தகுதியோடு ஓட்டியிருக்காரு பேர். பாரதினாலே புரட்சி தான், பாரதினாலே புதுமை பெண்ணுக்குன்னு வார்த்தையை ஃபேமஸ் ஆக்குனவர் பாரதி தான். சொன்னார்ல தலைவர் சொன்னார்ல பாரதி ராஜா அவர்கள், புதுமை பெண்ணு படம் எடுத்தார். அங்கே பாரதி ராஜா, அங்கே பாரதி இருந்தார், அதனால் ஒரு புதுமை பெண்ணு படத்தை எடுக்க முடிச்சு. இங்கே சுரேஷ் பாரதி, உங்கள் பேரில் பாரதி இருக்குது, அதனால் இப்படி ஒரு புதுமையான கதையை இங்கே எடுக்க முடிச்சது. இயக்குனர் சுரேஷ் பாரதி எங்கேயும் வேலை கற்றுக்கலன்னாரு, ஷூட்டிங் கூட பார்க்கலனாரு. நல்ல வேலை இப்போலாம் ஷூட்டிங் பார்த்துடாதீங்க. நீங்கள் ஷூட்டிங் எப்போ பார்க்கணுமா, அப்போ பாக்கியராஜ் படத்தை பார்க்கணும், பாரதிராஜா படம், பாலுமேந்திரா படம், பார்த்திபன் சார் படம், மகேந்திர சார் படம், இப்படி படங்களை பார்த்து ஷூட்டிங் பார்க்குறது அப்போ பார்க்கணும், இப்போ பார்த்துடாதீங்க. கஞ்சா கடத்துறது எப்படி, கற்பழிக்கிறது எப்படி, கற்பழிக்கிறாங்க நியாயப்படுத்துவோம், நீங்கள் தப்புன்னு சொல்றீங்கள, கற்பழி 4 பொண்ணு ஏமாத்து, சந்தனம் கடத்துறது எப்படி, செம்பகம் கடத்துறது எப்படி, இது ஷூட்டிங் பார்க்க அதை படம் எடுக்கிறதா ஷூட்டிங் வாங்க, நல்ல படம் எடுக்கிறதா தான் ஷூட்டிங் பார்க்காது. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் விஜயகாந்த் படத்தை பாருங்கள், பழைய ரஜினி பழைய ரஜினி சார் படத்தை பாருங்கள், பழைய கமல் சார் படத்தை பாருங்கள். இது மாதிரி நிறையா எல்லாம் பழைய தான் பார்க்கணும், புதுசாக பார்த்துக்காது எதுவுமே. ஆமாம், அது மாதிரி நீங்கள் நல்ல படைப்புக்கு நீங்கள் தொழில் கற்றுக்கணும் அவசியம் இல்லை, நல்ல படைப்பை கொடுக்கணும் எண்ணம் இருந்தால் போதும். அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது. இன்னொன்று, நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது நம்பிக்கை வெளிப்படுது. ஒரு நீங்கள் பேச பேச எனக்கு டிஆர் பேசுகிற மாதிரி போச்சு ஒரு பேசல. ஏன்னா உங்கள் உடம்புக்குள்ள இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜயகாந்த் இருக்காருன்னு, எங்களுக்கு டிஆர் தான் இருந்துருச்சு. நான் ஜெய் பண்ணுறேன் அப்படியா, அதனால் உங்களுக்குள்ள விஜயகாந்த் இருக்கார், டிஆர் இருக்கார், என்ன நல்ல ஒரு படைப்பு கொடுக்குங்கிற ஆர்வமும் இருக்குது. அதனால் கொத்தனார் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு. என்ன அதனால் இந்த அஸ்திவாரம் பல பில்டிங்கை தாங்கும், எத்தனை அடுக்குமாடி தான் தாங்கும். இது முதல் அடுக்கு வீரத்தமிழச்சி, இன்னும் பல அடுக்கு உங்கள் கட்டடத்தில் மேலே எழுதணும். இந்த படத்தின் மூலமாக நீங்கள் சிறந்த இயக்குனராகவும் இதில் பணியாற்றிய டெக்னீஷியல் நல்ல பெரிய டெக்னிஷியனாக வளரணும். நடிகர்கள் சஞ்சீவ் சார், ஆமாம், இங்கே வீரம்ங்கிறது இன்னொன்று சொல்கிறேன் சார், ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் படத்தில் இது முக்கியத்துவம் ஹீரோனுக்கு தான் தெரிஞ்சும் ஹீரோக்கு நடித்தாங்கன்னா அது ஒரு வீரம் சார். ஏன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும். இது ஹீரோயின் சார் இதில் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம வேலை. சமூகத்தில் நல்ல விஷயம் சொல்லும்போது நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சஞ்சீவ் சார் ஒரு ஹீரோவாக போடல, நல்ல ஒரு ஆதரவாளர், ஒரு நல்ல சப்போர்ட்டர். நான் உங்களுக்கு பார்க்குறேன். உண்மையில் இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணது நன்றி சார். எந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கீங்களோ அது மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கீங்க. இந்த நேரத்தில் விஜய் சார் இன்றைக்கி அரசியல் தலைவராக இருக்கலாம், ஆனால் எங்கள் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு சோதனை வரும்பொழுது இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு விபத்து நடந்துருச்சு, அது எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் அது எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சிருக்கும்னா எங்களுக்கு தெரியும். நாங்களாம் கூட பழகிருக்கோம், எனக்கு தெரியும், சஞ்சீவ் சார் தெரியும், எவ்வளோ உடஞ்சிருப்பான்னு தெரியும். அதனால் இந்த நேரத்தில் உண்மையிலே அந்த இறந்து 41 பேர் ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு விஜய் சார் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பார். நீங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்குது, எல்லாருமே இன்றைக்கி ஆறுதலாக இருக்காங்க. முன்னால் ஆறுதலாக இருக்கிறது உங்களுக்கு இப்போ ஆறுதல் பரிசு மாதிரி போச்சு.
ஒரு அமௌண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் பார்த்தாது சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த நேரத்தில் விஜய் சார் இருக்கும் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்போம். இந்த படம் வெற்றியடைய, மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என்ன பேசணும்னு தெரில, எல்லாரும் மாநாடு மேலாடு அப்படின்னாங்க, வேகமாக பேசுவேன். அதனால இங்கே வந்து ஏதாச்சும் ஒன்று வேகமாக பேசட்டுமா இந்த மகிழினி கலைக்கூடத்தை பற்றி? பேசி முடிச்சப்பறம் யாரும் கை தட்டக்கூடாது, சரியா? பேசிகிட்டு இருக்கும்போதே கை தட்டணும், ஓகேவா? அப்போ தான் யாருக்கும் எதுவும் புரியாது. சரி, பேசுகிறேன். மகிழினி கலைக்கூடத்தை பற்றி தான் சொல்கிறேன். தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்கள் தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியுமில்லை துயரமில்லை தோழங்கள் என்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறது. மீண்டும் உங்களை அடுத்த படவிழாவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவ். சத்தியமாக எதுவும் புரியல, எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காது. புரியலனாலும் எனக்காக கை தட்டிட்டீங்க, அதுக்கு தேங்க்ஸ். என்ன சொன்னேன்னா, தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை. தோழனாக நின்று தோள் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவன் சொன்னேன். இப்போ புரியுதான்னு பாருங்க. தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி எதிரிகளை தாண்டி பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை தோழனும் இல்லை. தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மனித சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். இப்போ புரிஞ்சுதா? ஓகே. ஸோ மறுபடியும் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் தான் ஒரு படத்துக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் கடவுள் மாதிரி. ஸோ தயவுசெய்து நான் சொன்ன மாதிரி அந்த மைனஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை தூக்கி போட்டு எது ப்ளஸ்ஸோ அதை மட்டும் கொண்டு போய் ஜனங்கக்கிட்ட சேருங்க. உங்களை நம்பி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வருது, நாங்களும் இருக்கோம். காப்பாற்றுங்க. தேங்க்யூ.